உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுதலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இந்த சனி பகவான் இப்போ அந்த வக்கர நிவர்த்தியை 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல இடமா. ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த பெருக்குவார். அப்போ என்ன பண்ணுவார், வருமானம் இந்த காலகட்டத்தில் பெருகும், குடும்ப சுமையும் பெருகும், பேச்சில் பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கும், எதை பேசுகிறது எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குடும்பத்தை பற்றி பழைய விஷயங்கள் என்றைக்கோ நடந்த விஷயங்களை நிறைய பேர் பேசுவாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா பழைய விஷயத்தை தயவு செய்து பேசாமல் தூக்கி ஓரம் போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6ல் இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்னன்னாக்கா தனம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ மனசில் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் ஒரு அழுத்தம், குழந்தைகளோட உடல்நிலையில் ஒரு அழுத்தம் வரும், குழந்தைகளை பார்க்க முடியலன்னு ஒரு அழுத்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குழந்தைகளோட உடல்நிலையில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயத்தில் பணம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அள்ளி வீசிடுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். மருத்துவ டெஸ்ட்டு பண்ணுறது,
ஏதோ போயிட்டு உடல் உபாதைகளுக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் இப்போ மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, நிறைய விஷயங்கள். ஏன்னா ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் எப்படி என்ன பண்ணுவார், சும்மா இருக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் அவர். 5000 செலவு பண்ண வேண்டியதில் 50,000 செலவை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ 50,000 செலவாயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும், தன்னை அப்படியே பந்தா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த காலத்தில் ஈடுபடுவாங்க. இந்த பந்தாக்கை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வருங்காலத்தில் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ராகு பகவான் இருந்து உங்கள் பிரம்மாண்ட செலவுகளை இழுத்து விட்டுட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நட்புகளில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பார். வாழ்க்கை துணையோட ஒரு கசப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாற்றி அமைக்க போகிறாரு. ஸோ ஏன்னா மாற்றி அமைக்கும் போது நாம் தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு எந்த கிரகமும் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அது வேலையே செய்யும். அது நமக்கு நல்லதாக இருக்கும், சில நேரத்தில் நன்மையற்ற தன்மையில் இருக்கும். ஸோ அப்போ நன்மையற்ற தன்மையை நன்மையாக மாற்றிக்கிறதும் நன்மையை அனுபவிக்கப்படுறது, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கிரகம் உங்களை தேடி வீட்டுக்கு இவரா ஓகே இவருக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிலாம் எந்த கிரகமும் கொடுக்காது, கொடுக்கவும் போவது இல்லை. அது இருக்கக்கூடிய இப்போ வெயில் காலத்துனா சூரிய வெயில் அடிக்கும், மழை காலத்தில் மழை பெய்யும். இதுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் இதுதான். அப்போ நீங்கள் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் போது துணி துவைச்சி காய போட்டுக்கிறதும், மழை காலத்தில் துணி துவைக்காமல் இருக்கிறதும் பார்த்துக்கும். இதுதான் பரிகாரம். ஸோ இயற்கையை சார்ந்த விஷயங்களும் இயற்கையை படைத்த இறைவனையும் நாம் புரிந்து செயல்பட்டோன்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இப்போ சனி பகவான் தேடி ஒருத்தர் பிரச்சனை கொடுப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பழைய விஷயத்தை பேசுவீங்க. ஏன்னா 2ல் சனி இருக்கும் போது வருமானத்தை பற்றி பேசுவீங்க. நான் பழங்களில் நான் ஒரு காலத்தில் 1 கோடி சம்பாரித்தேன், நான் 50 லட்சம் சம்பாரித்தேன், இப்படின்னு பழைய விஷயங்களை பேசிகிட்டு இருப்பீங்க. அதனால் புரோஜனம் இருக்கான்னா ஒரு புரோஜனமும் இருக்காது. ஏன்னா சனி பகவான் பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பார். என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில், என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை துணையோட மனைவி கணவன் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கோடு நடந்த விஷயம் இருக்கும், அதை பேசி பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. அப்போ இதைத்தான் நாம் தவிர்த்துக்குங்கன்னு சொல்கிறோம். அம்மாவை பற்றி பேசுவாங்க, தொழிலை பற்றி பேசுவாங்க. இல்லை நான் ஒரு காலத்தில் இப்படிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன், என் லைஃப் இன்றைக்கி இப்படி மாறிடுச்சு, இப்படி சொல்லுவாங்க. அது முடிந்த கதை. ஸோ முடிந்த கதையை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை கும்பராசிக்காரங்க உணர்ந்தாங்கன்னா இந்த மார்கழி மாதம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மன மகிழ்ச்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குறைவு, இருக்கக்கூடிய பணத்தை தண்ட செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் தான் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் பணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் சார்ந்த அழுத்தம் என்பது இருக்காது. இல்லை குழந்தைகள் சார்ந்த அனுபவம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக்கும் போது உங்கள் ஆன்மீகம் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை பெற்றுத்தரும். ஸோ நல்லது கிடைக்கும் போது அது அளவாகவும், கெட்டது நடக்கும் போது நமக்கு ஏற்பட்ட நல்லதை வச்சு இந்த கெட்டதை பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும். ஏன்னா வாழ்க்கையே இங்கே பேலன்சிங் தியரிஸில் தான் இருக்குது. நாம் ஒரு காலில் 2 காலை ஏன் கொடுத்துருக்குன்னா ஒரு காலை இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ணிட்டு போகும்போது தான் அந்த நடை என்பது சிறப்பாக. ஒன்று தடுமாறினாலும் கீழே விழுந்துருவோம். ஸோ அதனால் என்னென்னாக்கா நல்லது நடக்கும் போது அதை அளவாக என்ஜாய் பண்ணிக்கணும், கெட்டது நடக்கும் போது இந்த நன்மையை அங்கே பேலன்ஸ் பண்ணிக்கும் போது வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு சாதகமான சூழல் அமையும் என்பது கும்பராசிக்காரர்களை உணர்ந்துக்கணும். ஏன்னா கற்பனையும் கனவுகளும் அதிகமான ராசி தான் கும்பராசி. ஸோ அதனால் ஒவ்வொரு கற்பனையில் போய் மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.